எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆமாம் நெனிக்கா, இந்த மாதத்துக்கு என்ன டாப்பிக்கு? அதுதான் அன்பு. அப்போ இந்த வாரத்துக்கு மன்னிக்கும் அன்பு. ஓகே நெனிக்கா. சரி, இந்த டாபிக் வச்சு ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்டிங் ப்ரேயர் பண்ணிட்டு வந்துருமா? சரி நயோ, ப்ரேயர் பண்ணிட்டு வந்துடலாமா ஃப்ரெண்ட்ஸ்? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் ப்ரோக்ராம் பார்க்க வந்துட்டிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்டிங் ப்ரேயர் பண்ணி ஆரம்பிச்சிடலாமா? சரி, எல்லோரும் கண்ணை முடிக்கோங்க. அன்புள்ள ஏசப்பா, இந்த நாளை தந்ததுக்காக நன்றி. இந்த நாளிலையும் நாங்கள் பார்க்க போகிற பாட்டு, கதை, வசனம் எல்லாம் எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க நீங்களே கிருபை செய்யுங்க. அதற்காக நன்றி. இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சரி, ப்ரேயர் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து என்ன? ஆக்ஷன் சாங் தான். ஆமாம், பாடிட்டு வந்துடலாமா? ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்கள் எல்லாரையும் பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன பார்த்ததுல உங்களுக்கு சந்தோஷமா? சந்தோஷம் இல்லையா? ஓ, சந்தோஷமா? சரி சரி, அதான் ஏதோ ஒரு பையன் சந்தோஷம் இல்லைன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. சரி, நான் எதுக்கு வந்திருக்கேன்னு பார்க்கிங்களா? கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்களே. பாடலாமா? முதல்ல என்ன பாட்டுன்னு சொல்லிடுறேன். என்ன உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு, இஷ்டம் போல் போகாத, நஷ்டப்பட்டு போகாத, பிடிச்சிக்கோ. வெரி குட், இயேசுவை பிடிச்சிக்கோ. பாடலாமா? கூட சேர்ந்து ஆக்ஷனோட பாடுங்க. என்ன எல்லாரும் கை தட்டுங்க பார்ப்போம். ஒன்று போல நல்லா சத்தமா. சூப்பர். இஷ்டம் போல போகாத, நஷ்டப்பட்டு போகாத, பிடிச்சுக்கோ இயேசுவை பிடிச்சுக்கோ. இஷ்டம் போல போகாத, நஷ்டப்பட்டு போகாத, பிடிச்சுக்கோ இயேசுவை பிடிச்சுக்கோ. மறுபடியும், இஷ்டம் போல போகாத, நஷ்டப்பட்டு போகாத, பிடிச்சுக்கோ இயேசுவை பிடிச்சுக்கோ. இஷ்டம் போல போகாத, நஷ்டப்பட்டு போகாத, பிடிச்சுக்கோ இயேசுவை பிடிச்சுக்கோ. 1 1 2 இயேசு எங்க ஃப்ரெண்டு, 2 2 4 எங்களுக்கு இல்ல வாளு. 1 1 2 இயேசு எங்க ஃப்ரெண்டு, 2 2 4 எங்களுக்கு இல்ல வாளு. 1 1 2 இயேசு எங்க ஃப்ரெண்டு, 2 2 4 எங்களுக்கு இல்ல வாளு. பிடிச்சுக்கோ இயேசுவை பிடிச்சுக்கோ. பிடிச்சுக்கோ இயேசுவை பிடிச்சுக்கோ. பிடிச்சுக்கோ இயேசுவை பிடிச்சுக்கோ. பிடிச்சுக்கோ இயேசுவை பிடிச்சுக்கோ. 3 3 6 இயேசு நம்ம ஸ்டாரு. 4 4 8 சாத்தான் தலையில கொட்டு. 3 3 6 இயேசு நம்ம ஸ்டாரு. 4 4 8 சாத்தான் தலையில கொட்டு. 3 3 6 இயேசு நம்ம ஸ்டாரு. 4 4 8 சாத்தான் தலையில கொட்டு. பிடிச்சுக்கோ இயேசுவை பிடிச்சுக்கோ. பாடுங்க பார்ப்போம். பிடிச்சுக்கோ இயேசுவை பிடிச்சுக்கோ. பிடிச்சுக்கோ இயேசுவை பிடிச்சுக்கோ. பிடிச்சுக்கோ இயேசுவை பிடிச்சுக்கோ. இஷ்டம் போல போகாத, நஷ்டப்பட்டு போகாத, பிடிச்சுக்கோ இயேசுவை பிடிச்சுக்கோ. இஷ்டம் போல போகாத, நஷ்டப்பட்டு போகாத, பிடிச்சுக்கோ இயேசுவை பிடிச்சுக்கோ. பிள்ளைகளா, எல்லாரும் ஃபர்ஸ்ட் சாங்கு பயங்கரமா பாடினது மட்டும் இல்லாம சூப்பரா ஆடினீங்க. என்ன நீங்க கவனிச்சிங்களா? ஆமாண்ணா, நானும் பார்த்துட்டே இருந்தேன். முன்னாடி ஒரு பையன் உட்காந்துருக்காங்களா? ஆமா, அந்த பையன் இந்த கண்ணாடி போட்டு அந்த பையன் இங்க ஒரு அக்கா ஆடினாங்களா? ஆமா, அவங்களோட செம்மையா ஆடிட்டு இருந்தாங்க. நம்ம டான்ஸரோட சூப்பரா ஆடினாங்களா? ஆமாண்ணா. ஐயோ, அவ்வளவு பெரிய ஆளா தம்பி? சூப்பர்ப்பா. அதே மாதிரி 2வது போட்டோம் பயங்கரமா ஆடிடலாமா? ஆடுறது மட்டும் இல்ல, கூட சேர்ந்து பாடணும். என்ன பாட்டுன்னு தெரியுமா? இயேசுவோட டீமு ஆட போற கேமு. என்னன்னு இவ்வளோ லேட்டாக சொல்கிறீங்க? நான் உங்களை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு வந்தா. ஓ சரி, ஓகே. இயேசுவோட டீமு ஆட போகிறோம் கேமு. ரெடியா? கூட சேர்ந்து பாடிட்டு ஆடுங்கண்ணே. கை தட்டணும். ஒன்று போல. இயேசுவோட டீமு ஆட போற கேமு. பயந்து பயந்து ஓடுறான் எதிராளி, பவரை பார்த்து ஓடுறான் எதிராளி. இயேசுவோட டீமு ஆட போற கேமு. பயந்து பயந்து ஓடுறான் எதிராளி, பவரை பார்த்து ஓடுறான் எதிராளி. கபடி ஆட்டம் போல என்ன கவுக்க வரான் பாரு. கிரிக்கெட் ஆட்டம் ஆடி நான் துரத்திடுவேன் பாரு. கபடி ஆட்டம் போல என்ன கவுக்க வரான் பாரு. கிரிக்கெட் ஆட்டம் ஆடி நான் துரத்திடுவேன் பாரு. நான் பவரான டீமு, ப்ரேயர் பண்ணும் டீமு. நான் பவரான டீமு, பைபிள் வாசிக்கிற டீம்.
நான் பவரான டீமு ப்ரேயர் பண்ணு டீமு நான் பவரான டீமு பைபிள் வாசிக்கிற டீமு பயந்து பயந்து ஓடுற எதிராளி பவரை பார்த்து சூப்பர் அப்படியே தான் எதிராளி பயந்து பயந்து ஓடுற எதிராளி பவரை பார்த்து ஓடுற எதிராளி இயேசுவோட டீமு ஆட போற கேமு பயந்து பயந்து ஓடுற எதிராளி பவரை பார்த்து ஓடுற எதிராளி இயேசுவோட டீமு ஆட போற கேமு பயந்து பயந்து ஓடுற எதிராளி பவரை பார்த்து ஓடுற எதிராளி. என்னக்கா ஃப்ரெண்ட்ஸ்லாம் சூப்பராக டான்ஸ் ஆடினாங்க தெரியுமா? ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பாட்டு பிடிச்சிருந்துச்சா? எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்துச்சாப்பா. ஆமாம், இன்னைக்கு நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம்? அதான் போன வாரம் ஒரு வசனம் படித்தோம்ல, அதே மாதிரி இந்த வாரத்துக்கு ஒரு வசனம் தான். ஓகே நிக்கா, வா வசனம் படிச்சுட்டு வந்துடலாம். ஹலோ குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன டாப்பிக்கில் பார்த்துட்டு வரோம்? மன்னிக்கும் அன்பு. அதை பேஸ் பண்ணி நம்ம இப்போ ஒரு வசனம் படிக்க போகிறோம். எல்லோரும் அக்கா சொல்லுங்க, ஓகேவா? ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை மன்னிக்கிறது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். எபேசியர் 4:32. ஏசப்பா நம்ம மேலே வச்சுருந்த அன்பு நிமித்தம் நம்மளை மன்னிச்சாங்க. அதே மாதிரி நம்மளும் பிறரை மன்னிக்கணும், ஒவ்வொருத்தங்களை மன்னிக்கணும். சரியா குட்டீஸ்? அக்கா இன்னொரு தடவை வசனம் சொல்கிறேன், எல்லோரும் என் கூட சொல்லுங்கள். ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். எபேசியர் 4:32. ஓகே குட்டீஸ், எல்லோரும் வசனத்தை நல்லா படிங்க, மனசுலே வச்சுக்கோங்க. எதை மறந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிக்கிறத மறக்கக்கூடாது. ஓகேவா குட்டீஸ்? பாய். என்ன ஃப்ரெண்ட்ஸ், வசனம் படிச்சிங்களா? பிடிச்சிருந்துச்சா? சரி, அடுத்த என்ன ப்ரோக்ராம்னையோ? போன வாரம் ஒரு மிஸ்டரி ஸ்டோரியை சின்சியராக பார்த்துட்டு இருந்தோம் தெரியுமா? திடீர்னு தொடரும் போட்டாங்களே. ஆமாம், பாதி கதை சொல்ல போகிறாங்களாம். அப்படியா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ரெடியா? நான் கேட்க ரெடிப்பா. எல்லாரும் ரெடியா? சரி வா போய் கேட்டுட்டு வந்துடலாம். ஹலோ குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி ஓகே. போன வாரம் அக்கா சொன்ன ஸ்டோரிஸ்லாம் எல்லாம் கவனிச்சிங்களா? ஏன் நிறைய பேர் கவனிச்சிருக்கீங்க போல இருக்கே. ஓகே, சூப்பர். சரி ஓகே, போன வாரத்துலேருந்து இந்த வாரம் கண்டினியூ பண்ணிடலாமா? சரி, அதுக்கு முன்னாடி போன வாரம் சொன்னதுலேருந்து ஒரு 2 கொஷின் கேட்க போகிறேன். யாரா ரெடியாக இருக்கீங்க? எல்லோரும் ரெடியாக இருக்கீங்களா? சரி ஓகே. ஃபஸ்ட்டு கொஷின் என்னது அப்படின்னா, நம்ம போன வாரம் யாரை பற்றி பார்த்தோம்? சொல்லுங்கப்பா. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கா? சரி, சூப்பர். ஆன்சர் என்னது? ஜான் வெஸ்லி. சரி ஓகே, நிறைய பேர் கரெக்டாக சொன்னீங்க. அவங்க எல்லாத்துக்கும் ஒரு ஸ்டார் கிளாப். சரி ஓகே. 2வது கொஷின் என்னது அப்படின்னா, ஜான் வெஸ்லியோட அம்மா அப்பா பேர் என்னது? சாமுவேல், சூசன். ஓகே கரெக்டாக சொல்லிட்டீங்க. சரி ஓகே. இப்போ ஸ்டோரிக்குள்ளே போயிடலாமா? சரி ஓகே, கதையை கண்டினியூ பண்ணுமா? ஜான் வெஸ்லி அண்ணன் வளர்றாங்க, ஸ்கூல் முடிக்கிறாங்க, காலேஜ் படிக்கிறாங்க. சரிங்களா? படிச்சுட்டு இருக்கும்போது எந்த காலேஜில் படித்தாங்க அப்படின்னா, அவங்க அப்பா படித்த அதே ஆக்ஸ்ஃபோர்ட் காலேஜில் தான் ஜான் வெஸ்லியும் படித்தாங்க. படித்ததுக்கப்புறம் அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா, தேவனுக்கு நிறைய ஊழியம் செஞ்சாங்க. என்ன தான் அவங்களுக்கு தேவனுக்கு ஊழியம் செஞ்சாலும் அவங்க தேவனுக்கு என்ன செய்யலை, பிரியமாக இல்லை. அவங்களுக்கும் தேவனுக்கும் என்னது இல்லை, சம்மந்தமே இல்லாத மாதிரி தான் அவங்க இருந்தாங்க குட்டீஸ். இவங்கள மாற்ற மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்ன ஆச்சு தெரியுமா? நம்மளால் என்ன செய்வோம், எங்கேயாவது ட்ராவல் பண்ணணும்னா ஒன்று என்ன செய்வோம், பஸ்ஸு பிடிப்போம், கார் பிடிப்போம், பைக்கில் கூட போவோம், ட்ரெயினில் போவோம், ஏரோப்ளேனில் போவோம், அப்படின்னு நிறைய இருக்குது. அப்படி தானே? ஆனால் அந்த காலத்தில் அப்படின்னா உண்டா? ஏதோ கொஞ்சம் 2 இருக்கும். அப்படி தானே? ஏரோப்ளேன்லாம் இருக்குமான்னு தெரியல. அப்படி தானே? அந்த டைமில் என்னது யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, கப்பலில் தான் அடிக்கடி போவாங்க. அதே மாதிரி நம்ம ஜான் வெஸ்லியும் கப்பலில் பயணம் செஞ்சு ஒரு இடத்துக்கு போகிறதுக்காக போனாங்க. ஆனால் என்ன தெரியுமா ஆச்சு? அந்த கப்பல் ஒரு புயலுக்கு நடுவில் என்ன செஞ்சிச்சு, மாட்டினதுனால அந்த கப்பல் நிறைய சேதமானதுனால அந்த கப்பலில் இருக்கவங்க எல்லாரும் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, ரொம்ப பயந்தாங்க. ஐயோ போச்சு, இன்றைக்கி நம்ம கதை சோழி முடிஞ்சிச்சு அப்படி என்ன செஞ்சாங்க, ரொம்ப பயந்து எல்லாரும் என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா, அவ்வளோதான் போச்சு அப்படின்னு இருந்தாங்க.
அந்த டைமில் தான். ஆனால் அந்த டைம்லேயும் ஒரு சில மக்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா தேவனை துதிச்சு பாடினாங்க. யார் தெரியுமா? அவங்க தான் மொரேவியர் மக்கள். அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா தேவன் மேலே உள்ள விசுவாசத்தினால என்ன செஞ்சாங்க அப்படின்னா தேவன் என்ன செஞ்சாங்க அப்படின்னா துதிச்சு பாடினாங்க. இந்த கப்பல் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு எந்த கவலையும் இல்லாமல் தேவன் நம்மளை காப்பாற்றுவாங்க அப்படின்னு விசுவாசத்தினால என்ன செஞ்சாங்க அப்படின்னா துதிச்சு என்ன செஞ்சாங்க பாடினாங்க. இதை பார்த்துட்டு இருந்த ஜான் வெஸ்லிக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. என்ன இப்படி இருக்கும்போது எப்படி இவங்களால இப்படி இருக்க முடியுது அப்படின்னு அவங்களுக்கு என்ன ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு குட்டீஸ். இது என்னாச்சு அப்படின்னா அவங்களோட மனசு என்ன செஞ்சு மாறிச்சு. நம்மளும் என்ன செய்யணும்? ஆண்டவர் மேலே விசுவாசமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே செஞ்சாங்க, உறுதி செஞ்சாங்க குட்டீஸ். தேவனை ஏற்றுக்கொண்டதுக்கப்புறம் ஜான் வெஸ்லி என்ன செஞ்சாங்க அப்படின்னா வெளிநாட்டில் போய் ஊழியம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க அப்பா இறந்த கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க அம்மாட்ட என்ன செஞ்சாங்கன்னா கேட்க போனாங்க. யாருக்கிட்ட? சூசன் அம்மாட்ட போய் என்ன செஞ்சாங்க? கேட்கலான்னு போனாங்க. போய் கேட்கும்போது அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? எனக்கு 20 பிள்ளைங்க இருந்தாலும் அவங்க சந்திக்க முடியாத அளவுக்கு அவங்க தேவனுக்கு ஊழியம் செஞ்சாலும் பரவாயில்ல, நான் சந்தோஷமாக அனுப்புவேன் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க அப்படின்னா ஜான் வெஸ்லிக்கு என்ன செஞ்சாங்க அப்படின்னா அனுமதி கொடுத்தாங்க. ஓகே குட்டீஸ், இதோட ஸ்டாப் பண்ணுறேன். அடுத்து என்ன ஆச்சு அப்படிங்கிறத பார்ப்போமா? ஓகே குட்டீஸ், இந்த ஸ்டோரியை இதோட ஸ்டாப் பண்ணுறேன். அடுத்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீக் என்ன செய்யலாம் பார்க்கலாமா? ஓகே குட்டீஸ், பாய். நயோ, இந்த வாரமாவது தொடரும் போடாமல் சொல்லுவாங்கன்னு பார்த்தா இந்த வாரமும் தொடரும் போட்டாங்க நயோ. நான் சின்சியராக பார்த்துட்டு இருந்தேன், திடீர்னு தொடரும் போட்டாங்க. சரி நினிகா, நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம்? அதுவா, பைபிள்ல இருந்து கொஸ்டின் கேட்க ஒரு அக்கா வராங்க. அப்படியா? சரி, அந்த அக்கா வெல்கம் பண்ணிருமா? ஓகே நயோ. ஹாய் குட்டீஸ், என்ன புதுசாக ஒரு அக்கா வந்திருக்காங்கன்னு பார்க்குறீங்களா? அக்கா இன்னைக்கு குயிஸோட உங்களை பார்க்க வந்திருக்கேன். அக்கா வந்து ஒரு 10 குயிஸ் உங்கள்கிட்ட கேட்பேன். அதுக்கு எத்தனை பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற அக்காவை பார்க்க போகிறேன். ஓகேவா? அக்கா வந்து உங்களுக்கு வந்து ஒரு 10 கொஸ்டின் கேட்க போகிறேன். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னன்னு பார்த்துடலாமா? ஃபஸ்ட் என்னன்னா, சாலமோன் ராஜா இருக்காருல்ல, அவர் வந்து ஏசப்பா கிட்ட ஒன்று வந்து எனக்கு வேணும்னு கேட்பாரு. அது என்ன? உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். 10 செகண்ட் நான் உங்களுக்கு டைம் கொடுக்குறேன். அந்த 10 செகண்டில் எத்தனை பேர் வந்து இதுக்கு ஆன்சர் கரெக்டாக பண்ணுறீங்கிறத பார்க்கலாம். சரிங்களா? இதுக்கு ஒரு ஆன்சர் என்ன தெரியுமா? ஞானத்தை தான் சாலமோன் ராஜா தேவனிடத்துல கேட்பாங்க. செகண்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிலேயாம் அப்படின்னு ஒரு தெய்வ மனிதர் இருப்பாரு. அவர்கிட்ட வந்து ஒரு விலங்கு வந்து பேசும். அந்த விலங்கு என்னன்னு தெரிஞ்சா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. சரியா? அதுக்கும் அக்கா வந்து ஒரு 10 செகண்ட் உங்களுக்கு கொடுக்குறேன். 10 செகண்ட்க்கு அப்புறம் அதுக்கு ஒரு ஆன்சர் அக்கா உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? ஒருவேளை சிங்கமா இருக்குமா, புலியா இருக்குமா, கழுதையா இருக்குமா? என்ன ஆன்சரு? சீக்கிரம் சொல்லுங்க, டைம் போயிட்டே இருக்குல்ல. ஓகே, டைம் முடிஞ்சிட்டு. இதுக்கு ஒரு ஆன்சர் என்ன தெரியுமா? கழுதை தான். சரிங்களா? மூணாவது அக்கா கூட கொஸ்டின் கேட்க போறேன். மூணாவது வந்து கோலியாத்தை வந்து ஒருத்தர் வந்து தோற்கடிப்பார் தெரியுமா? அது யாருன்னு உங்களுக்கு தெரியுதா? கோலியாத்துன்னு ஒருத்தர் இருப்பான். அவனை வந்து ஒருத்தர் தோற்கடிச்சு அவனை வீழ்த்திடுவாரு ஏசப்பா கிருபையால. அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அதுக்கும் அக்கா 10 செகண்ட் உங்களுக்கு டைம் கொடுக்குறேன். ஆன்சர் என்னன்னு கண்டுபிடிங்க. தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. சீக்கிரம் யார் சொல்லுங்க. நிறைய பேர் இருக்காங்கல்ல, பைபிள்ல நிறைய பேர் இருக்காங்க. அதுல யாரு கோலியத்தை வந்து தோற்கடிச்சான்னு பாருங்க. சீக்கிரம், டைம் போயிட்டு இருக்கு. ஓகே, டைம் வந்து முடிஞ்சிட்டு. இதுக்கு ஒரு ஆன்சர் என்னன்னா தாவீது. ஓகேவா? தாவீது தான் கோலியத்தை தோற்கடிப்பாரு. தாவீது வந்து எதை வச்சு தோற்கடிச்சுன்னு தெரியுமா? ஈட்டி பட்டயம் அதை வச்சுலாம் அவர் பண்ணவே இல்லைங்க. அவர் பண்ணது ஒன்று கூழங்கல்ல வச்சு அவர் வந்து தோற்கடிச்சாரு. 4வது கொஸ்டின் என்ன தெரியுமா? சிங்கத்தோட கெபி இருக்குல்ல, அதாவது சிங்கங்கள்லாம் நிறைய இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து ஒருத்தரை வந்து போட்டு வச்சிருவாங்க, குளிச்சு உள்ள போட்டுருவாங்க. அது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? சிங்கத்தோட கெபியில ஒருத்தர் இருப்பாரு. அவரை வந்து ஆனா சிங்கங்கள்லாம் அவர் சேதமே படுத்தாதான். அப்படி ஒரு மனிதன் இருந்தாரு. அது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? சீக்கிரம் கமெண்ட் பண்ணுங்க. டைம் முடிஞ்சிட்டு. இதுக்கு ஒரு ஆன்சர் என்னன்னா தானியல். தானியலை வந்து சிங்க கெபியில போடும்போது ஏசப்பா வந்து தூதர்கள் அனுப்பி அவரை வந்து பாதுகாப்பாங்க. அவங்களோட சிங்கத்தோட வாயெல்லாம் கட்டப்பட்டிருக்கும். அந்த டைம்ல தானியலுக்கு எந்த சேதமும் வராம ஏசப்பா பாதுகாப்பாங்க. நெக்ஸ்ட் 5வது கொஸ்டின் போலாமா? 5வது கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏசப்பாக்கு வந்து இந்த உலகத்தில் ஏசப்பா இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு வந்து நிறைய சீடர்கள் இருந்தாங்க. அப்படி எத்தனை சீடர்கள் ஏசப்பா கூட இருந்தாங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. அக்கா இன்னொரு கொஸ்டின் சொல்ல கேட்டுக்கோங்க. ஏசப்பா கூட இருந்த சீடர்கள் எத்தனை பேர்? சரிங்களா? டைம் போயிட்டுருக்கு, சீக்கிரம் சொல்லுங்க.
ஓகே, டைம் முடிஞ்சிச்சு. இதுக்கு என்ன ஆன்சர் தெரியுமா? 12 பேர் ஏசப்பா கூட வந்து அவங்க ஏசப்பா எங்கெல்லாம் போகிறாங்களோ, எங்கெல்லாம் ஊழியம் செய்ய போகிறாங்களோ அங்கெல்லாம் ஏசப்பா கூட போனாங்க. எத்தனை பேர்னா அவங்களுடைய சீடர்களாக இருந்தது 12 பேர். 6வது கொஸ்டின் என்னன்னு பார்த்துடலாமா? ஏசப்பா வந்து சிலுவையில் வந்து அறைய கொண்டு போவாங்களா? அதுக்கு முன்னாடி ஏசப்பா வந்து ஒருத்தன் காட்டி கொடுப்பான். அவன் பெயர் என்ன? ஏசப்பாவை சிலுவையில் அறியறதுக்கு காட்டி கொடுப்பான். அவன் பெயர் என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. அக்கா 10 செகண்ட் டைம் கொடுக்குறேன், சரியா? ஓகே, டைம் முடிஞ்சிட்டு. இதுக்கு ஒரு ஆன்சர் ஏன்னா யூதாஸ் காரியத். அவன் தான் ஏசப்பாவை சிலுவையில் அறைய காட்டி கொடுப்பான். 7வது கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏசப்பாவால் அபிஷேகம் செய்யப்பட்ட முதல் ராஜா யார்? ஓகேங்களா, இதுதான் கொஸ்டின். ஏசப்பாவால் அபிஷேகம் செய்யப்பட்ட முதல் ராஜா யார்? ஓகே, 10 செகண்ட் அக்கா கொடுக்க டக்குன்னு ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கான ஆன்சர் என்னன்னா சவுல். ஏசப்பாவால முதல்ல அபிஷேகம் செய்யப்பட்ட ராஜா தான் சவுல். ஓகேவா? 8வது கொஸ்டின் என்னன்னு பார்த்துலாமா? நூற்றுக்கு அதிபதி யாருக்காக ஏசப்பா கிட்ட போய் வேண்ட போனாங்க? அக்கா இன்னொரு கொஸ்டின் சொல்ல கேட்டுக்கோங்க. நூற்றுக்கு அதிபதி யாருக்காக தேவனிடத்துல வேண்ட போனாங்க? ஓகே குட்டீஸ், 10 செகண்ட் அக்கா உங்களுக்கு டைம் தர்றேன். டைம் முடியறக்குள்ள டக்குன்னு ஆன்சர் பண்ணிடணும். ஓகேவா? ஓகேம்மா, டைம் முடிஞ்சிட்டு. இதுக்கு ஒரு ஆன்சர் என்னன்னா, தன்னுடைய வேலைக்காரனுக்காக ஏசப்பாவை தேடி போவார். அவர் ஏசப்பா கிட்ட போய் ஜெபிக்கிறதுக்காக போவார். ஓகே குட்டீஸ், 9வது கொஸ்டின் என்னன்னு பார்த்துடலாமா? எசேக்கியா ராஜாவுக்கு தேவன் எத்தனை ஆண்டுகள் கூட்டி கொடுத்தார்? இன்னொரு அக்கா கொஸ்டின் கேட்டுக்கோங்க. எசேக்கியா ராஜா உயிர் வாழ்றதுக்கு ஏசப்பா வந்து எத்தனை வருடங்களை அவருக்கு கூட்டி கொடுப்பாரு? இதுக்கு அக்கா ஏதாவது குழு கொடுக்கட்டுமா? 15 ஆண்டுகள், 17 ஆண்டுகள், 19 ஆண்டுகள். இந்த 3ல ஏதாவது ஒன்று தான் இருக்கும். நீங்கள் ஆப்ஷனை கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. அக்கா வந்து பார்க்குறேன் யாரெல்லாம் கரெக்டாக ஆன்சர் பண்ணிக்கிங்கன்னு. ஓகே, டைம் முடிஞ்சிட்டு. இதுக்கு ஒரு ஆன்சர் என்னன்னா 15 ஆண்டுகளை தேவன் வந்து எசேக்கியா ராஜாவுக்கு கூட்டி கொடுப்பாங்க. ஓகே குட்டீஸ், கடைசி 10வது கொஸ்டின் அக்கா கேட்க போகிறேன். இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நல்லா கவனமாக கேளுங்க. கிதியோன்னு ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து யுத்தம் பண்ணுறதுக்கு தேவன் வந்து அனுப்புவார். யுத்தம் பண்ண போகும்போது அவங்க கையில் நிறைய பொருட்கள்லாம் கொண்டு போவாங்கல்ல, அது என்னென்ன பொருட்கள்ங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் இதுக்கு ஒரு ஆன்சரை அக்கா உங்களுக்கு சொல்ல மாட்டேன். அக்கா கமெண்ட்டில் வந்து நீங்கள் யாரெல்லாம் கரெக்டாக ஆன்சர் பண்ணிக்கிங்கிறத அக்கா பார்க்குறேன். ஓகே குட்டீஸ், நெக்ஸ்ட் குயிஸில் அக்கா உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய். என்னையோ குவிஸுக்கு நீ எத்தனை ஆன்சர் பண்ண? நானா பண்ணனிக்கா, ஆனால் 2 இது மிஸ்டேக் பண்ணிட்டேன் தெரியுமா? அப்படியா? ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணீங்களா? ஆன்சர் பண்ணிட்டீங்களா? சரி, அடுத்த என்ன ப்ரோக்ராம் நினைக்கிறீங்க? நீ என்ன நினைக்கிறனையோ? அவ்வளோதான் நினைக்க, ப்ரோக்ராமே முடிஞ்சிட்டு. அப்படியா? அப்போ ப்ரேயர் பண்ணி முடிச்சிடலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ப்ரேயர் பண்ணிட்டு வந்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ப்ரேயர் பண்ணி முடிச்சிடலாம். பாய். என்ன குட்டீஸ், ப்ரோக்ராம் பார்த்தீங்களா? எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சா? ஓகே, இதே மாதிரி அடுத்த வாரமும் இதே டைமுக்கு ப்ரோக்ராம் பார்க்க வந்துடுங்க. ஓகேவா? ஓகே, எண்டிங் ப்ரேயர் பண்ணி முடிச்சிடலாமா? கண்ணை முடிக்கோங்க, முழங்கால் போட்டுக்கோங்க. அன்புள்ள இயேசப்பா, இந்த நாளை தந்ததற்காக நன்றி. இப்பொழுதும் இந்த சில்ட்ரன்ஸ் டைமை எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்ததற்காக நன்றி. இங்கே நாங்கள் கேட்ட ஒவ்வொரு காரியங்களையும் எங்கள் வாழ்க்கைக்கு புரோஜனமாக்கி தாங்க. எங்கள் கூடயே இருங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஓகே குட்டீஸ், பாய்.